திருமணமாகாத பெண்களாக இருந்தால் இந்த வளையல் அணிஞ்சுக்கிட்டா கூடிய விரைவிலே திருமணம் நடக்கும். இல்லை திருமண பாக்கியம் கிடைச்சி இந்த குழந்தை வரம் தள்ளி போகுது அப்படின்னா அங்கே இருக்கிற மரத்தில் நீங்கள் கட்டினாலும் கிடைக்கும். அந்த அம்மாவை நினச்சி மனசில் நினச்சி போட்டுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இங்கே குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி குழந்தை பாக்கியம்னு கிடைச்சவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதுவாகவே இந்த இறைவனோட ஆலயங்களில் போய் வழிபாடு பண்ணுறதுல எப்போவுமே நம்மளுக்கு ஒரு அலாதி பிரியம், அலாதி மகிழ்ச்சி இருக்கும். என்னதான் நம்ம வீட்டிலேயே இருந்து மனதுக்குள்ளேயே வேண்டுனாலும் நேரில் போய் அவங்கள பார்த்து 2 கையெடுத்து நம்மளோட கண்ணால் பார்த்து வழிபாடு பண்ணுறப்ப நம்மளை அறியாமலே நம்ம உணர்ச்சி வசப்படுவோம், கண்கள் கலங்கும், மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் விடுவோம், பரவசம் அடைவோம். இது எல்லாமே எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேண்டுதல், ஏதாவது ஒரு நம்மளோட எண்ணம் நிறைவேறணும், ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான திருத்தலங்களை போய் நம்ம வழிபாடு பண்ணுறோம். அப்படி ஒரு ரொம்ப அற்புதமாக மட்டும் இல்லாமல் ரொம்ப தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு ஆலயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை டு திருவள்ளூர் ரோட்டில் புட்லூர் அப்படிங்கிற ஊரில், அந்த புட்லூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. இது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தோன்னா புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். இது அப்படி என்ன தனித்துவமாக இருக்க போகுது? ஆரம்பிக்கும் போதே இப்படி தனித்துவமாக இருக்கும், விசேஷமாக இருக்கும்னு சொல்கிறீங்களே, அப்படி என்ன தனித்துவமாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவாகவே நம்ம அம்மன் ஆலயங்களோ இல்லை எந்த ஆலயங்களுக்கு போனாலும் இறைவன் எப்படி நம்மளுக்கு காட்சி தருவாங்கன்னா, ஒன்று நின்ற நிலையிலையோ இல்லை அமர்ந்த நிலையிலையோ காட்சி தருவாங்க. இதுதான் வழக்கம். ஆனால் இந்த புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை பொறுத்த வரைக்கும் எப்படி காட்சி தருவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கர்ப்பிணி பெண் புற்று வடிவில் மல்லாந்து படுத்திருந்தால் எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பாங்களோ அந்த மாதிரியான அமைப்பில் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க. சரி, இந்த கோவிலுக்கு இப்படி என்னதான் வரலாறு, ஏன் இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். முதல்ல இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பூங்காவனமாக ஒரு அழகிய காடாக இருக்குது. இதனால இந்த அம்மனுக்கு பூங்காவனத்தம்மன் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. இப்போ ரொம்ப அழகிய காடாக பூங்காவனமாக இருக்குது. இங்கே யார் வரா அப்படின்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் மேல்மலையனூர்லேருந்து இந்த புட்லூர் வழியாக வராங்க. அப்படி வரும்போது இந்த பார்வதி தேவி கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்க. இந்த புட்லூர் கிட்ட வரும்போது அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம், எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லி ஈசன் கிட்ட கேட்குறாங்க. உடனே ஈசனும் என்ன பண்ணுறாரு, சரி தேவி கேட்டுட்டாங்க, நீங்கள் உட்காருமா, தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு போய் தண்ணீர் எடுத்துகிட்டு வர போகிறாரு. இவர் தண்ணீர் எடுத்துகிட்டு திரும்ப போகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரே கடுமையான மழை, வெள்ளம். இவருக்கு ஆற்றுக்கு அந்த பகுதியில் போனவருக்கு இந்த பக்கம் தாண்டி வர முடியல. இந்த வெள்ளத்தினால அது காலதாமதம் ஆயிடுது. இப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களால அந்த இடத்துல அதுக்கு மேலே உட்கார முடியல, சோர்வாக அப்படியே படுத்துடுறாங்க. அமர்ந்திருந்தவங்க அப்படியே படுத்த நிலைக்கு மாறிடுறாங்க. இப்படி மாறும்போது என்ன ஆகுதுன்னா அவங்கள சுற்றி எறும்பு புற்றுகள்லாம் தோன்ற ஆரம்பிக்குது. அந்த புற்றோடைய அப்படியே அவங்க ஐக்கியமாயிட்டாங்க. இதை ரொம்ப காலம் தாழ்த்தி வந்த சிவபெருமான் பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப மனவேதனை அடைஞ்சு, ஆஹா என்னோட தேவி நான் தண்ணீர் கொண்டு வர தாமதமானதுனால இந்த மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரும் சிவபெருமானும் என்ன பண்ணிடுறாருன்னா வருத்தத்தோட அதே இடத்துல ஐக்கியமாயிடுறாரு. அவர் தாண்டவராயன் அப்படிங்கிற பெயரில் அந்த கோவிலில் குடிகொண்டிருக்காரு. இப்போ பார்வதி தேவியும் இந்த புற்று மண்ணோட கர்ப்பிணி பெண்ணான நிலைமையில் இந்த அங்காள பரமேஸ்வரி அப்படிங்கிற பெயரில் குடிக்கொண்டிருக்காங்க. இறைவி இந்த இடத்துல ஐக்கியமாகி பக்தர்களோட குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான திருவிளையாடல் அந்த இறைவன் நிகழ்த்திருக்காரு அப்படின்னு பாருங்க. இப்போ இவங்க இந்த புற்று வடிவத்தில் இருந்ததுனால இந்த ஊருக்கு புற்றூர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. காலப்போக்கில் இந்த புற்றூருங்கிறத மருவி புட்லூர் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ இந்த கோவிலுக்கு இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா இங்கே எந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படின்னா, கோவிலுக்கு உள்ள நம்ம போகும்போதே அங்கே கோவில் வாசலில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய வளையல், எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த எலுமிச்சம்பழம் எதுக்கு அப்படின்னா அங்கே வாசலில் நின்று நான் திருஷ்டி சுற்றி போட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நசுக்கிட்டு அதை காலால் தாண்டி போகிறாங்க. அப்படி போகும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த திருஷ்டி எல்லாம் கழியுது அப்படின்னு ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அடுத்ததாக இந்த வளையல் எதுக்கு அப்படின்னா இந்த வளையலை வாங்கிட்டு போய் அந்த அம்மனுக்கு பிரசாதமாக படைச்சு அதை திரும்ப நம்மளுக்கு தர்றாங்க. திருமணமாகாத பெண்களாக இருந்தால் இந்த வளையலை அணிஞ்சுக்கிட்டா கூடிய விரைவிலே திருமணம் நடக்கும். இல்லை திருமண பாக்கியம் கிடைச்சி இந்த குழந்தை வரம் தள்ளி போகுது அப்படின்னா அங்கே இருக்கிற மரத்தில் நீங்கள் கட்டினாலும் உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியமும்
அந்த திருமண பேரும் கிடைக்கும். இல்லை நீங்கள் அந்த வளையலை அந்த அம்மாவை நினச்சி மனசில் நினச்சி போட்டுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இங்கே குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி குழந்தை பாக்கியம் கிடைச்சவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்ப தன்னோட சீமந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளைகாப்பை இதே புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து நடத்திக்கிறாங்க. இப்படி நடத்திக்கிறதுனால என்ன ஒரு ஐதீகம் அப்படின்னா, அந்த அங்காள பரமேஸ்வரி எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாங்க, திரும்ப நான் அவ சன்னதிக்கே போய் இந்த வளைகாப்பை நிகழ்த்தும் போது என்னோட பிரசவம் முழுவதும் சுகப்பிரசவமாக மாறுது அப்படின்னு இன்றைக்கும் கோவிலுக்கு வந்து போகிறவங்க கதைகள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட தனித்துவம் வாய்ந்த இந்த புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மா நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, திருமண தடையை நீக்கி கொடுப்பாங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க. நம்மளுக்கு எதிரிகள் இருக்காங்க, நம்ம யாரெல்லாம் சத்ரு நம்மளோட எதிரின்னு நினைக்கிறோமோ அவங்களோட தடையெல்லாம் நம்மளுக்கு நீக்கி நம்மளோட மன பயத்தை எல்லாம் போக்கி ஒரு பெரிய ஆற்றலை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது உங்களுக்கு குழந்தை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது இந்த புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மாவை போய் தரிசிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில் நிகழ்த்துற அதி அற்புதத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம். உங்க வாழ்க்கை உங்க கையில்.